பிரம்மத்தின் சொரூபிணியாய் பிரம்மம் தானே பெண்ணாகி இந்த தரணியை காக்க தானே வந்தவள் அன்னை மகாசக்தி. பிரம்மத்தின் கன்னியாக நிற்கின்றாள் அன்னை மகாசக்தி. முனிவர்கள், தேவர்கள், யோகிகள், ரிஷிகள், ஞானிகள் அனைவருடைய அந்தர ஆத்மாவில் துதிக்கின்ற மனோன்மணியாக விளங்கி சுந்தரி, சௌந்தரி, கன்னிகை என்று பெயர் பெற்றாள். வானளாவி நின்று ஒவ்வொரு லோகங்களையும் படைத்து ஆகாய வாகினி, வானவி, ஆகாய கன்னி என்று போற்றப்பட்டாள். அந்த தாயே தேவர்கள், முனிவர்கள் அனைவருக்கும் வேதங்களை கொண்டு தம்மான் தத்துவமான இறைவன் பராபரனை தவக்கோலம் கொண்டு அன்னபூர்ணேஸ்வரி என்ற நாமத்தில் பூஜித்த தலமே வாரணாசி என்னும் காசி மகாக்ஷேத்திரமாகும். இந்த காசி மாநகருக்கு செல்ல முடியாதவர்கள் அதே ஸ்ரத்தையோடு சாத்தூரில் அம்பாள் வீற்றிருந்து அனைவருக்கும் காசிக்கு இணையான பலனை கொடுத்து அற்புதங்கள் அனைத்தையும் அம்மா நிறைவேற்றி கொண்டிருக்கிறாள்.